ஷாக்கு மேலே ஷாக்குங்கிற மாதிரி தான் காவேரிக்கும் விஜய்க்கும் இடையில் அடுத்தடுத்து ஏதாவது புது புது பிரச்சனைகளை ட்விஸ்ட்டுகளாக கொண்டு வந்து தீரணும் அப்படிங்கிறதுக்காகவும் லாஜிக்கே இல்லாட்டியும் கதையில் எப்படியாச்சும் வந்து கொஞ்ச நாள் கொண்டு போகிற அளவுக்கு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து இப்போ இந்த கதை அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கு. அதில் முக்கியமான விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இப்போ சோகமாக உட்காந்துட்டு இருக்க காவேரி கிட்டக்க நிவின் முதல்ல வந்து பேசுகிறார். முன்னாள் காதலர்கள் மீண்டும் சந்தித்த பொழுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பேசும்பொழுது நீங்கள் விஜயை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, பாவம் அவர் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தாதீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு உணர்ந்து இங்கே வந்துட்டார். அந்த பொண்ணு தான் வெண்ணிலா தான் முக்கியம் அப்படின்னா அவர் ஏன் இங்கே வந்திருக்க போகிறாரு அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் பேசிட்டோம். எங்கள் அம்மாவோட எங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படி, எங்கள் சூழ்நிலை அப்படி, அதனால் வந்து நீங்கள் யாரும் இதை பற்றி பேச வேணாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க காவேரி. ஸோ ஆனால் வந்து இதுக்கு லாஜிக்கலாக வந்து ஆக்சுவலாக ரீசனே கிடையாது. கரெக்டாக வந்து சொல்லணும்னா அவர் எல்லாத்தையும் நீங்கள் பேசிட்டீங்கன்னா உங்கள் அம்மாட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாமேன்னு கேட்கலாம். இருந்தாலும் வந்து என்னுடைய சூழ்நிலை அப்படி அப்படின்ட்டாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ யமுனாவை வேணுன்னே வந்து அந்த அத்தை இழுத்துட்டே இருக்காங்க. யமுனா வந்து சரியான வந்து சரியில்லாத பிள்ளை, அந்த பிள்ளையை கட்டிக்கிறதுக்கு தான் வந்து நிவின் வந்து ஏன் பையனை ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது காரணமாக இருந்தால அதனால தான் அந்த பாவத்துக்கு தான் வந்து இவ கிடச்சிருக்கா அப்படின்லாம் பேச, இதுதான் உனக்கு சரியான மருமகளாக இருந்திருப்பா அப்படின்னு வந்து யமுனாவுக்கும் உனக்கும் பேச்சு மாறி மாறி பேசி சண்டை போட்டுக்கலாம் நீங்கள் எல்லாம் வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அதுக்கு பிறகு நிவினும் யமுனாவும் கிளம்பி போயிடுறாங்க. நிவினும் யமுனாவும் கிளம்பி போனதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காவேரிக்கு ஒரு மாதிரியே இருக்குது, என்னன்னே புரியல. உடனே வந்து அவங்க அத்தை செஞ்சுட்டு வந்த முறுக்கு தான் காரணமாக இருக்கும், அது வந்து ரொம்ப பழைய எண்ணெயில் செஞ்சது, எனக்கே சாப்பிட முடியாமல் சாப்பிட்டேன் அப்படின்னு வந்து இப்போ கங்கா சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தே அவங்க ஓடி போய் குபுக் அப்படின்னு வாமிட்டெல்லாம் எடுக்க, வாமிட் பண்ணதுக்கப்புறமா வந்து அவள் வாமிட் பண்ணுவான்னு பார்த்தா நீ வாமிட் பண்ணிட்டு இருக்க, ஊருக்கே சரியாக இருந்துச்சு முறுக்கு, உனக்கு மட்டும் சரியா இல்லையா அப்படின்னு வந்து அவங்க கடுப்பாக வந்து கேட்க, அந்த பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு இப்போ கங்காவை வேற பார்த்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு, ஏதாவது பிரச்சனைனா முதல்ல போய் ஹாஸ்பிட்டலில் போய் பாருன்னு வேற சொல்லிட்டாங்க. கங்காவும் கண் கலங்கி இருக்க காவேரிக்கு வேற ஒரு கவலையாகி தன்னோட ஃப்ரெண்டு மீனாவுக்கு கால் பண்ணி, இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பணும்னு தோணுது அப்படின்னா, அவங்க வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமானா, இல்லை இதுதான் இருக்குமோன்னு தோணுது அப்படின்னா உடனே ஒரு கிட்ட வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்கிறாங்க. ஐயோ எனக்கு இருக்க பிரச்சனையில் ப்ரெக்னென்ட் வேறு ஆகிட்டேன்னா குடும்ப சூழ்நிலை இல்லை, என்ன குடும்ப சூழ்நிலை, நேராக போய் அம்மா எனக்கு அவர் பிடிச்சிருக்கா, ஒரு பிள்ளைய வயிற்றுருக்கு, நான் கிளம்பி போகிறேன்னு போக வேண்டியது தான். இதை வச்சு தரன்னு இழுத்து கொண்டு போய் எத்தனை நாள் கொண்டு போயிட்டு இருக்க போகிறாங்கன்னு தெரியல நமக்கு. ஸோ இதை வச்சு கதையை அடுத்து எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த சீரியல் எப்படி போகுதுங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே இடம்பொருள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.